வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ரயில்வே நுழைவு பாலத்திற்கு கீழே குளம் போல தேங்கிய மழைநீரில் சிக்கி அரசு பேருந்து பழுதாகி நின்றது. சென்னிமலையிலிருந்து விஜயமங்கலம் நோக்கி சென்ற பேருந்து மழைநீரில் சிக்கிய நிலையில் அதில் இருந்த பயணிகளை அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். மழைக்காலங்களில் இந்த பகுதியில் இதே நிலை தொடர்வதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் தீபாவளி பண்டிகையின் போது எச்சரிக்கையுடன் பட்டாசு வெடிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு தீத்தடுப்பு மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் செயல்பாடு குறித்து தீயணைப்புத் துறையினர் விளக்கம் அளித்தனர். தீபாவளி பண்டிகையின் போது பாதுகாப்புடன் பட்டாசு வெடிப்பது குறித்தும் அவசர காலங்களில் தீயணைப்புத்துறை எப்படி செயல்படுகிறது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் உள்ள கலை கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி அங்கு படித்த முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு சீர்வரிசை கொண்டு சென்றனர். ஆட்டம் பாட்டத்துடன் 25 வகையான சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கல்லூரி முதல்வரிடம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் சங்கம் திருவிழா தஞ்சை ITI மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. மங்கள இசை, நையாண்டி மேளம், பறையாட்டம், பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தமிழ்பாட்டு என தொடக்க விழா களை கட்டின. இரண்டாம் நாளான இன்று கோலாட்டம், சிலம்பாட்டம், பொம்மலாட்டம் உள்ளிட்டவை நடைபெறவுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. சிகப்பு அரிசி பொங்கல், ராகி வடை, உளுந்து கஞ்சி, முருங்கைக்கீரை லட்டு உள்ளிட்டவற்றை மண்பானைகளில் சமைத்து மாணவ மாணவிகள் அசத்தினர். உணவு திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி KRB அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கஷ்டங்களை அறிந்து கொள்ளும் வகையில் தனியார் பள்ளி சார்பில் புதுவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக நாற்றங்காலில் மீன்பிடித்தல், ஏர்கலப்பை கொண்டு உழுதல் மற்றும் ஓட்டப்பந்தய போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. வனத்துறையினர், இயற்கை ஆர்வலர்கள், பறவைகள் நல ஆர்வலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்றுள்ளனர். முதல் நாள் கணக்கெடுப்பு பணியில் 350க்கும் மேற்பட்ட புலம்பெயரும் பறவைகள் தென்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் நுரையுடன் தரைப்பாலத்தின் மீது படர்வதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர்.
அணையின் அருகே உள்ள தட்டணப்பள்ளி கிராம தரைப்பாலத்தின் மீது நுரை படர்ந்து தங்குவதால் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது.